अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु। औदु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। रब्बि इश्रह लि सदरी व यस्सिर लि अम्री वहलुल उक़दतम मिन लिसानी यफ़क़हू क़ौली। रब्बी ज़िदनी इल्मा रब्बी ज़िदनी इल्मा रब्बी ज़िदनी इल्मा। அல்ஹம்துலில்லாஹ், நம்ம எல்லாரும் மீண்டும் ஒரு சிறந்த நாளில் ஒன்று கூடியிருக்கோம் அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால். இன்னைக்கான நினைவூட்டல் எதை பற்றி அப்படின்னா, உரையாடலை பற்றி, அதாவது பேசுகிறத பற்றி. இப்போ நம்ம காலையிலேருந்து இப்போ வரைக்கும் எத்தனை பேர்கிட்ட நம்ம பேசியிருப்போம்? காலையில் எழுந்ததுலேருந்து பிள்ளைங்க கிட்ட பேசியிருப்போம், நம்ம துணைகள் கிட்ட பேசியிருப்போம், அதை தாண்டி நமக்கு விருப்பமான ஒரு சில நபர்கள்ட்ட பேசியிருப்போம். இப்போ பெண்களுடைய வழக்கம் என்னவா இருக்குன்னா, ஒன்று காலையில் பிள்ளைங்களை கிளப்புறதுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி அம்மா கிட்ட பேசுறது, அல்ல பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு அவங்களோட வீட்டுக்காரெல்லாம் வேலைக்கு போனதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி தன்னோட பெற்றோர்கள் கிட்ட, சகோதரிகள் கிட்ட, நண்பர்கள் கிட்டன்னு நமக்கு பிடிச்சமான லிஸ்ட்டில் இருக்க ஆள்கள் கிட்ட நம்ம டெய்லி பேசிடுவோம். அந்த வரிசையில் இன்னைக்கு நான் காலையில் எழுந்ததுலேருந்து என்னுடைய இறைவன் கிட்ட நான் பேசினேனா, என் ரப்பு கிட்ட இன்னைக்கு நான் பேசினேனா, என்ன நான் பேசினேன் அல்லாஹ் கிட்ட அப்படிங்கிறத பற்றி, அல்லாஹ் கிட்ட பேசுகிற இந்த விஷயங்களை பற்றி தான் இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அல்லாஹ்வுடனான உரையாடல் அப்படின்னா நமக்கு உடனே தோணலாம், அல்லாஹ் கிட்ட பேச முடியுமா? அல்லாஹ் கிட்ட துவா மட்டும்தானே நம்ம கேட்க முடியும். எப்படி அல்லாஹ் கிட்ட பேசுறது? நம்ம பேசினா அது அல்லாஹ் கேட்பானா? இங்கே நம்ம கூட இருக்கிற, நம்ம கூடவே வாழ்கிற மனிதர்களுக்கே நம்ம பேசுகிறத கேட்க நேரம் இல்லாத போது, ஒருவேளை கேட்டாலும் பாதி கவனத்தோடு அதை கேட்கும்போது, இந்த அகிலத்தையே ஆட்சி செய்கின்ற அல்லாஹ்வுக்கு நம்ம பேசுகிறத கேட்க நேரம் இருக்கா? நம்ம பேசினா அது அல்லாஹ் கேட்பானா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழலாம். சில நேரம் பாருங்களேன், நம்மளுக்கு ஒரு சிலர் ரொம்ப பிடிச்சிருக்கும், அவங்கக்கிட்ட பேசணும்னு தோண்டிகிட்டே இருக்கும். ஆனால் அவங்க நம்ம பேசினா அவங்க சரியாக ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கும். அப்படியே நம்ம அவங்கள வாட்ச் பண்ணிகிட்டே இருப்போம். என்னைக்காவது அவங்களா நம்மளை பார்த்து ஸ்மைல் பண்ணி இல்லை தலையசைக்கும் போது அப்போ தான் நம்மளோட கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்போது இந்த ஒரு விஷயத்தை அல்லாஹ் உடைக்கிறதுக்காக, அல்லாஹ் நம்மக்கிட்ட பேசுவானா அப்படின்னு நம்மளுக்குள்ள ஒரு கேள்வி இருக்குல்ல, அந்த கேள்வி அல்லாஹ் உடைக்கிற விதமாக அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல 2வது அத்தியாயத்துல 186வது வசனத்துல சொல்றான், வஇதா சஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீபுன். நபியே, என் அடியார்கள் என்னை பற்றி உன்னிடம் கேட்டால் நிச்சயமாக நான் அருகில் இருக்கின்றேன் அப்படின்னு அல்லாஹ் பதில் கொடுக்குறான். அடுத்து அதை தொடர்ந்து அல்லாஹ் சொல்லும் போது சொல்றான், வஉஜீபு தஅவத தாஇ இதா துஆனி ஃபல்யஸ்தஜீபு லீ. பிரார்த்தனை செய்பவரின் பிரார்த்தனைக்கு அவர் பிரார்த்தித்தால் நான் பதிலும் அளிக்கின்றேன் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அப்போ பாருங்க, அப்போ அல்லாஹ் நம்ம பேசணும்னு நினைச்சு அதை வெளிப்படுத்துறதுக்கு முன்னாடி அதுக்கான பதிலை கொடுக்குறான். நீங்கள் என்னை கூப்பிட்டீங்கன்னா நான் ரொம்ப பக்கத்தில் தான் இருக்கேன், நீங்கள் என்கிட்ட பேசலாம். நீங்கள் என்கிட்ட ஏதாவது கேட்கணும்னு நினச்சி என்னை கூப்பிட்டீங்கனாலும், நீங்கள் எதை கேட்குறீங்களோ அதை நான் உங்களுக்கு நடத்தி கொடுக்கறதுக்கும் தயாராக இருக்கேன் அப்படின்னு அல்லாஹ் ஒரு அழைப்பு விடுறான். அப்போது இந்த அழைப்பை ஏற்று நான் என்னுடைய இறைவன் கிட்ட உரையாடணும் அப்படின்னா எனக்கு அதுக்கு என்ன தகுதி வேணும்? இப்போ பூமியில் நம்ம ஒரு சில மனிதர்கள் கிட்ட பேசணும்னா அதுக்கான சில தகுதிகள்லாம் நம்ம பார்ப்போம். இப்போ ஒரு ஆள் கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி அவரை பற்றி விசாரிச்சுக்குவோம். இவங்க எப்படி, இவங்க கிட்ட போய் பேசலாமா, இவங்களோட கேரக்டர் எப்படி, நம்ம பேசினா அவங்க ஃபஸ்ட்டு கேட்பாங்களா, அவங்க நல்ல மனிதரா, இப்படி நிறைய தகுதிகளை ஏற்படுத்திட்டு தான் ஒரு மனிதர்கிட்ட போய் நம்ம பேசுவோம். அது மாதிரி அல்லாஹோட இந்த அழைப்பை கேட்டு என்னை கூப்பிடுங்க, நான் பக்கத்தில் இருக்கேன், உங்களுடைய தேவை என்னவோ அதை ஏன்ட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு தர்றேன் அப்படிங்கிற அல்லாஹோட இந்த அழைப்பை ஏற்று அல்லாஹ் கிட்ட போய் பேசுறதுக்கு நமக்கு என்ன தகுதி வேணும் அப்படின்னு பார்த்தோன்னா, அல்லாஹ் எந்த தகுதியையும் எதிர்பார்க்கறதில்லை. நான் பாவம் செய்யாத தூய மனிதனாக இருந்தால் மட்டும்தான் அல்லாஹ் கிட்ட பேச முடியுமா அப்படின்னா இல்லை. அல்லாஹ் சொல்கிறான், நீ எவ்வளோ பாவம் செஞ்சுட்டு அந்த பாவங்கள் மன்னிக்கப்படணும்னு என்னை கூப்பிட்டேன்னா அந்த பாவத்தை நான் மன்னிக்கிறேன். என் வாழ்க்கையில் பிரச்சனையே இல்லாத சந்தோஷமான வாழ்க்கையாக இருந்தால் மட்டும்தான் நான் கூப்பிட்டா அல்லாஹ் கேட்பானா அப்படின்னா இல்லை. நீங்கள் எவ்வளோ பிரச்சனைகளுக்கு நடுவில் நின்றுட்டு உங்களுடைய இறைவனை கூப்பிட்டாலும் அல்லாஹ் அதுக்கு பதில் சொல்கிறான். எல்லாரும் புகழக்கூடிய ஒரு நல்ல மனிதனாக இருந்தால் மட்டும்தான் நான் அல்லாஹ்வை அழைக்க முடியுமா அப்படின்னா அப்படியும் இல்லை. நீங்கள் பாவம் செய்யக்கூடிய மனிதராக இருந்தாலும், பாவம் செஞ்சுட்டே இருக்கிற மனிதராக இருந்தாலும், இதிலிருந்து எப்படி வெளிவரணும்னு தெரியலையே, என் இறைவன்
இறைவன் கிட்ட பேசி இதுக்கான தீர்வை நான் முடிவு பண்ணுறேன் அப்படின்ற எண்ணத்தில் உங்கள் இறைவனை நோக்கி நீங்கள் அழைச்சிங்கன்னா அந்த அழைப்பையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். அல்லாஹ் கிட்ட பேசுறதுக்கு, அல்லாஹ் கிட்ட உரையாடுறதுக்கு, மனம் விட்டு இறைவனை அழைக்கிறதுக்கு எந்த தகுதியும் ஒரு அடியானுக்கு தேவையில்லை. சரி, அல்லாஹ்வை கூப்பிடுறதுக்கு எந்த தகுதியும் தேவையில்லை. எப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருந்து நான் என்னுடைய இறைவனை கூப்பிடுறது? இறை இல்லங்கள்ல இருந்து கூப்பிட்டா மட்டும்தான் அல்லாஹ் கேட்பானா? இல்லை நான் இங்கிருந்து காபால போய் நின்று கூப்பிட்டாதான் என்னுடைய இறைவன் கேட்பானா? மஸ்ஜிதுன் நபவியில நின்று, பைத்துல் முகத்தஸ்ல நின்று, சிறப்புக்குரிய இடங்கள்ல நின்று கூப்பிட்டாதான் என்னுடைய இறைவன் கேட்பானா அப்படின்னா அப்படியும் இல்லை. உங்களை சுற்றி யாருமே இல்லாத ஒரு பாலைவனத்தில், ஒரு மூளையில், ஒரு இடுக்கில் இருந்து நீங்கள் கூப்பிட்டா கூட, ஒரு இருளில் இருந்து நீங்கள் கூப்பிட்டா கூட, பல அசுத்தங்களுக்கு நடுவில் நீங்கள் இருந்துட்டு உங்கள் இறைவன் கிட்ட உதவி தேடி உங்கள் இறைவனை நீங்கள் கூப்பிட்டா கூட, நீங்கள் நடந்துட்டு இருக்கும் போது கூப்பிட்டா, நீங்கள் உட்கார்ந்துட்டு இருக்கும் போது கூப்பிட்டா, நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது என்னுடைய இறைவா அப்படின்னு கூப்பிட்டா, நீங்கள் தூங்க போகும்போது உங்களுடைய இறைவனை கூப்பிட்டா, எந்த நிலையிலிருந்து உங்களுடைய இறைவனை நீங்கள் கூப்பிட்டாலும் அல்லாஹ் சொல்லக்கூடிய பதில், நான் உங்களுக்கு ரொம்ப அருகில் இருக்கேன், கரீபுன்னா உங்களுக்கு சமீபமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். இப்போ அல்லாஹ் கிட்ட பேசுறதுக்கு எனக்கு எந்த தகுதியும் தேவையில்லை. அல்லாஹ் கிட்ட பேசுறதுக்கு எனக்கு ரொம்ப உயர்ந்த அழகான இடம் எதுவும் தேவையில்லை. இவ்வளோ எல்லாம் என்கிட்ட இருக்கு. ஆனால் நான் என்ன பேச அல்லாஹ் கிட்ட? நான் தான் டெய்லி துவா செய்கிறேனே, சில துவாக்களை மரணம் பண்ணி நான் அல்லாஹ் கிட்ட ஓதுறேனே, என்னுடைய தேவைகளை கேட்குறேனே. இதை தாண்டி நானும் என்னுடைய ரப்பும் பேசிக்கிறதுக்கு என்ன இருக்குது? நான் அல்லாஹ் கிட்ட என்ன பேச? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். என்னைக்காவது நம்ம நண்பர்கள்கிட்ட ஃபோன் பண்ணும்போது என்ன பேசுறதுன்னு யோசிச்சுட்டு ஃபோன் பண்ணியிருக்கோமா? அப்படியே பேச ஆரம்பிப்போம், ஏதாவது ஒரு விஷயம் பேசிகிட்டே இருப்போம். பேசுறதுக்கு எதுவுமே இல்லாட்டி கூட ஃபோன் பண்ணால் ஒரு விஷயம் ஒன்று இருக்கும், பேசுவோம். அப்போது ஒரு நண்பன் கிட்ட பேசுறதுக்கு எப்படி என்ன பேசுறது அப்படிங்கிற ஒரு தேவை இல்லையோ, அதே போல் ஒரு அடியான் தன்னுடைய இறைவன் கிட்ட பேசுறதுக்கு எந்த விதமான தலைப்பும் தேவையில்லை. நீங்கள் உங்களுடைய இறைவன்கிட்ட உங்களுடைய தேவைகளை கேட்கலாம், மன்னிப்பை கேட்கலாம், உங்களுடைய ஆசைகளை பற்றி அல்லாஹ் கிட்ட பேசலாம், உங்களுடைய கவலைகளை பற்றி அல்லாஹ் கிட்ட பேசலாம், உங்களுக்கு பாதுகாப்பு, யா அல்லாஹ் இதிலிருந்து என்னை எப்படியாவது காப்பாற்று அப்படிங்கிற பாதுகாப்பை கேட்கலாம். யா அல்லாஹ் எனக்கு நேர்வழியே நீ தரமாட்டுறியே, எனக்கு நேர்வழி கொடு யா அல்லாஹ் நேர்வழி காட்டலை கேட்கலாம். ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தால் உங்கள் இறைவன் கிட்ட ஆறுதலை கூட கேட்கலாம். அப்போது அல்லாஹ் கிட்ட வெறுமன தேவைகள் மட்டும், மரணம் செஞ்ச துவாக்களை மட்டும்தான் அல்லாஹ் கிட்ட கேட்கணுங்கிறது இல்லை. அதை தாண்டி நீங்களும் உங்களுடைய இறைவனும் நிறைய பேசிக்கலாம். காலையில் எழுந்து ஃபஜர் தொழுதுட்டு டைம் இருக்கா, உட்கார்றீங்களா, அன்றைய நாளுக்கான உங்களுக்கு எப்படிலாம் அந்த நாள் இருக்கணும்னு எதிர்பார்ப்புக்கீங்களோ அதெல்லாம் இப்போ அல்லாஹ் கிட்ட கேட்கலாம். யா அல்லாஹ் இந்த வேலையை நான் இவ்வளோ ஈஸியாக செஞ்சு முடிக்கலாம்னு நினச்சேன், ஆனால் இது கஷ்டமாயிட்டே இருக்கு இறைவா, இது எப்படியாவது எனக்கு லேசாக்கி கொடு. யா அல்லாஹ் என்னுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் எனக்கு ஆசையாக இருக்குது, எனக்கு அதை கூட. யா அல்லாஹ் எனக்கு இவங்க பேசினது ரொம்ப மனசு கவலையாக இருக்குது, இந்த கவலையை எனக்கு போக்கேன், என்னை பற்றின புரிதலை அவங்களுக்கு ஏற்படுத்தேன். யா அல்லாஹ் இந்த மனிதர் எனக்கு ரொம்ப அச்சுறுத்தலாக இருக்காரு, இவர்கிட்ட இருந்து எனக்கு ஒரு பாதுகாப்பு கூட. யா அல்லாஹ் என் உடம்புல இப்படி ஒரு நோய் இருக்குது, எவ்வளோ மருத்துவர்களை பார்க்குறேன், அது சரியே ஆகிற மாதிரி எனக்கு தெரியல, எனக்கு நிவாரணத்தை கூட. யா அல்லாஹ் எனக்கு நேர்வழியே இல்லை, இந்த விஷயத்தில் நான் எப்படி செயல்படுறதுனே எனக்கு தெரியல, எனக்கு ஒரு வழிகாட்டுதலை கூட அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர்கிட்ட எப்படி ஒரு நாளுடைய எல்லா நிகழ்வுகளையும் பகிர்ந்துக்குவோமோ அதே போல் நம்ம இறைவன் கிட்ட பகிர்ந்துக்கலாம். அப்படி பகிர்தலை நம்மளுடைய இறைவன் ரொம்ப விரும்புகிறனால தான் நான் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கேன், என்கிட்ட பேசுங்க, என்ன கூப்பிடுங்க அப்படின்னு அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுறான். எப்படி பேசுறதுன்னா மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பேசின மாதிரி. யா அல்லாஹ் நான் கல்யாணமே ஆகாத ஒரு கன்னி பெண் நான் கருவுற்று இருக்குந்தா அது எனக்கு இழிவாக இருக்காதா? அவங்க எதெல்லாம் மனசில் ஒரு சந்தேகமாக ஏற்படுத்தினாங்களோ எல்லாத்தையுமே அவங்க அல்லாஹ் கிட்ட உரையாடலாக வெளிப்படுத்தினாங்க. ஆசியா அம்மா பேசின மாதிரி, யா அல்லாஹ் இந்த ஃபிரௌனுடைய கொடுமைகள் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்குது, நான் இது எல்லாத்தையும் உனக்காக பொறுத்துக்கிறேன், ஆனால் எனக்கு ஓம் பக்கத்தில் சொர்க்கத்தில் எனக்கு ஒரு வீடு வேணும் அப்படிங்கிற அந்த ஒரே ஒரு பேச்சை தொடர்ந்து தன் இறைவன் கிட்ட பேசிக்கிட்டே இருந்த மாதிரி நம்மளும் நம்மளுடைய வாழ்நாளில் உள்ள எல்லா நிகழ்வுகளையும் அல்லாஹ் கிட்ட பேசிக்கிட்டே இருக்கலாம். இதை அல்லாஹ் விரும்புகிறான்.
எந்த அளவுக்கு நம்ம அல்லாஹ் கிட்ட பேசிக்கிட்டே இருக்கோமோ, நம்ம ரப்பு கிட்ட பேசிட்டே இருக்கோமோ, அந்த அளவு நம்மளுடைய மனசு பாரம் குறைஞ்சு இலகுவா மாறும். உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா, இந்த உலக வாழ்க்கையில நம்மளுக்கு ரொம்ப மன நெருக்கடி, ரொம்ப பிரச்சனைனா எங்க போவோம்? ஒரு கவுன்சிலிங் சென்டர் போய் ஒரு கவுன்சிலிங் எடுத்துப்போம். பேசிட்டு வந்தா நம்மளே ஒரு மாற்றத்தை உணர்வோம், ஒரு ரிலாக்ஸா இருக்கும், ஒரு மாதிரியான ஒரு கிளாரிட்டி கிடைச்ச மாதிரி இருக்கும். ஒரு சக மனிதன் கிட்ட, பூமியில உள்ள நம்மளை போன்ற ஒரு படைப்பு கிட்ட பேசிட்டு வரும் பொழுதே அந்த ஒரு கிளாரிட்டி இருக்குன்னா, இதை விட பல்மடங்கு கிளாரிட்டியும் நிம்மதியும் அல்லாஹ் கிட்ட உரையாடிட்டே இருக்கும்போது நமக்கு கிடைக்கும். ஆனால் இந்த உரையாடும் போது நம்ம ஒரு விஷயத்தை கவனிக்கணும். இந்த உரையாடல் ஒன் வேவாக இருக்கக்கூடாது. நம்ம மட்டுமே அல்லாஹ் கிட்ட பேசிகிட்டு இருக்கக்கூடாது. உதாரணத்துக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுகிற மாதிரி நம்ம மட்டும் அப்படியே புலம்பிட்டு வந்துடக்கூடாது. அல்லாஹ் உரையாடுறதையும் நம்ம கேட்கணும். ஏன் இந்த கவுன்சிலிங்லாம் நம்மளுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குன்னா, நம்ம பேசுகிறத ஃபுல்லாக ஃபஸ்ட்டு அவங்க கேட்பாங்க. கேட்டு முடிச்சுட்டு நம்மளுக்கான ஒரு தீர்வை அவங்க சொல்லுவாங்க. அதனால தான் அந்த கவுன்சிலிங் செஷன் முடிச்சு வரும்பொழுது நம்மளுக்கு ஒரு ரிலாக்ஸேஷனாக இருக்கும். அதே போல் அல்லாஹ் கிட்ட என்னுடைய உரையாடல் எப்படி இருக்கணும்னா, நான் மட்டும் அல்லாஹ் கிட்ட பேசிட்டே இருக்காம, என் தேவைகளை மட்டும், என் கவலைகளை மட்டும், என்னுடைய ஆசைகளை மட்டும், என்னுடைய எதிர்பார்ப்புகளை மட்டும் அல்லாஹ் கிட்ட சொல்லிட்டே இருக்காம, அல்லாஹ் நம்ம கிட்ட பேசுறதையும் நம்ம கேட்கணும். நான் அல்லாஹ் கிட்ட பேசுறது சரி, அல்லாஹ் என்கிட்ட எப்படி பேசுவான் அப்படின்னா, அதுதான் குர்ஆனின் மூலமாக அல்லாஹ் நம்ம கிட்ட பேசுகிறான். நீங்கள் இறைவனுடன் பேசணும்னு நினச்சா அவன் துவாவின் மூலமாகவும் தொழுகையின் மூலமாகவும் அல்லாஹ் அழைக்கிறதின் மூலமாகவும் பேசிக்கலாம். இறைவன் உங்ககிட்ட பேசுகிறத கேட்கணும்னு நினச்சா குர்ஆனோட தொடர்பில் இருக்கும். அதிகமாக குர்ஆன் எடுத்து ஓதணும். அல்லாஹ் நம்ம கிட்ட என்ன சொல்ல வரான்? நம்ம அல்லாஹ் கிட்ட பேசுறது தேவைகள், எதிர்பார்ப்பு. அல்லாஹ் நம்ம கிட்ட பேசுறது என்ன? குர்ஆனில் நம்மளுக்கான ஆறுதல் இருக்கும் சில இடங்களில், நம்மளுக்கான உபதேசம் இருக்கும் சில இடங்கள்ல, சில இடங்கள்ல நம்மளுக்கான வழிகாட்டல் இருக்கும், சில இடங்கள்ல நம்மளுக்கான எச்சரிக்கைகள் இருக்கும். அப்போ அல்லாஹுடனான உரையாடலை ஒரு நாளைக்கு கொஞ்ச நேரமாவது நம்ம வச்சுக்கணும். நம்ம எவ்வளவோ பாதுகாப்புக்குரிய துவாக்களை மனனம் பண்ணி கேட்டாலும், எவ்வளவோ பாவ மன்னிப்புக்குரிய இஸ்திஃபார்கள் போன்ற துவாக்களை நம்ம அல்லாஹ் கிட்ட கேட்டாலும், இந்த துவாக்கள் எல்லாத்தையும் தாண்டி ஒரு குறிப்பிட்ட நேரம் வச்சுக்கணும். அது நமக்கும் நம்மளுடைய இறைவனுக்குமான ஒரு ஆத்மார்த்தமான உரையாடலா இருக்கணும். இந்த உரையாடல் எப்போ வெற்றி பெறும்னா, அல்லாஹ் நம்ம கிட்ட பேசுறதையும் நம்ம கேட்கணும். அப்போ குர்ஆனோடையும் அதிக தொடர்பில் இருந்துட்டு அல்லாஹ் கிட்ட நம்மளோட உரையாடலையும் அதிக வலுப்படுத்தி வச்சிருந்தோம்னா நம்மளுடைய வாழ்க்கை வெற்றியான வாழ்க்கையா இருக்கும். சகோதரிகளா, அல்லாஹ் இந்த வசனத்துடைய இறுதியில் சொல்றான், அவங்க என்கிட்ட பேசினா நான் பக்கத்தில் இருக்கேன், அவங்க என்கிட்ட ஏதாவது துவா செஞ்சா அந்த துவாவை நான் அவங்களுக்கு பூரணமாக்கி தரேன். இதெல்லாம் சொல்லிட்டு இந்த வசனம் இறுதியில் அல்லாஹ் சொல்றான், அவர்கள் என்னையே நம்பட்டும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனையும் வைக்கிறான். இந்த உரையாடல் வெற்றி பெறுவதற்கான கண்டிஷன் இது ஒண்ணுதான். அவர்கள் என்னை நம்பட்டும், அவங்க என்னை நம்பிக்கை கொள்ளட்டும். நம்பிக்கை கொள்றதுன்னா வெறுமனே அல்லாஹ்வை நம்புறேன் அப்படிங்கிறது மட்டும் இல்லை. அல்லாஹ்வை நம்புறது, கட்டுப்படுறது, அவன் சொல்ற விஷயங்களை செவித்தாழ்த்தி கேட்டு அதன்படி நம்மளுடைய வாழ்க்கையை அமைச்சு கொள்றது. இப்போ இந்த வகையில் இவங்களுடைய வாழ்க்கை இருந்ததுன்னா அவர்கள் நேர்வழியை அடைவார்கள் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு செய்தியோடு அல்லாஹ் இந்த வசனத்தை நிறைவு செய்கிறான். அப்போ இப்படிப்பட்ட ஒரு உரையாடலை அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு அவனுடைய வார்த்தைகளையும் கேட்டுட்டு நம்மளுடைய வார்த்தைகளையும் அவனை சென்றடையும் வகையில் நம்மளுடைய உரையாடலை வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையும் ஒரு வெற்றி வாழ்க்கையாக அமையும் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.